Hello guys, welcome to my channel. என் பேர் Jaicy Victoria. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த சாரி மேக்கப் லுக் கொஞ்சம் ஒரு மாடர்ன் ட்விஸ்டோட எப்படி பண்ணுன்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என் ஃபேஸை டோன் பண்ணுறதுக்கு குட் வைப்ஸோட க்ரீன் டீ டோனர் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஃபேஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸால் நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு மிஸ்க்லரோட இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பூலி வச்சு இந்த மாதிரி நான் என்னோடய ஐப்ரோஸை கோம் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோ லைன் எந்த பக்கமாக போதோ அந்த வழியாக நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஐப்ரோஸை மேலேருந்து கீழ் வழியாக கோம் பண்ணி மேலே ஒரு லைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்து மெதுவாக வரைங்க. இப்போ என்னோடய ஐப்ரோஸ் கீழே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நான் என்னோடய ஐப்ரோஸ்க்கு மேலேயும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஐப்ரோஸ் நல்லா டிஃபைன்டாக தெரியும். இப்போது ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு இதை நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஐஷேடோ பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்து என்னோடய கண்ணுக்கு ஓரமாக அந்த மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலி ஒரு ஹேக் மாதிரி. நம்மளோட ஐஷேடோ நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக இது நான் பண்ணுறேன். இப்போது நான் என்னோடய க்ரீஸை கன்சீல் பண்ணுறதுக்கு அதே கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி அதை ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சீலர் என்னோடய கண்ணில் இருக்க அந்த ஃபைன் லைன்ஸில் போயிட்டு செட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாக்லின் ஹில் பேலட்டில் இருக்க இந்த பிரிக் ஷேட் எடுத்து நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடை அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப பொறுமையாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து பொறுமையாக பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஐஷேடோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்டில் இருக்க இந்த பிளாக் ஷேட் எடுத்து ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து நான் என்னோடய க்ரீஸில் இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ண ரொம்ப டைம் ஆச்சுனாலும் பரவாயில்ல, பட் டைம் எடுத்து பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒழுங்காக பிளெண்ட் பண்ணலைன்னா ஐஷேடோ நல்லாவே இருக்காது பார்க்க. இப்போ அதே பிரிக் ஷேட் எடுத்து நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷ் லைன்ஸாக இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கன்சீலர் வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் கன்சீலர் எடுத்து ஒரு க்ரீஸ் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஹூடட் ஐஸ். ஸோ என்னோடய நார்மல் க்ரீஸில் நான் வந்து கட் க்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்து தெரியாது பார்க்குறதுக்கே. ஸோ நான் வந்து ஃபேக்காக ஒரு க்ரீஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அப்புறம் கன்சீலர் தேவையில்லாத இடத்துலலாம் போய் அப்ளை ஆகிட்டு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போது இந்த கோல்டு ஷிம்மரி ஷேட் எடுத்து நான் எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அங்கே வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு. கன்சீலரை நீங்கள் திரும்பி பவுடர் வச்சு செட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அது கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே இந்த ஷிம்மரி ஷேட் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் திரும்பி பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து ஒரு சாஃப்டான ஒரு ஃபினிஷ் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஐஷேடோ ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் செலோ டேப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. இப்போ நான் என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு சிட்டாஃபிலோட இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ NYBயோட இந்த சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்து என்னோடய டீ ஜோனில் நான் வந்து அப்ளை பண்ணி ப்ரைம் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைமரை கண்டிப்பாக மறக்காதீங்க மேக்கப்புக்கு முன்னாடி. NYBயோட இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் எனக்கு என் ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு சின்ன ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஃபவுண்டேஷனுக்கு நான் இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டோட ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மொக்கா மொக்கா. இதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ஸ்பேச்சுலா வச்சு. இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு டென்ட் இருக்கும், கொஞ்சம் இல்லை நிறையவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேஸ் இப்போவே ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்குது. பட் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது செட் ஆகிடும் கன்சீலர்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா. இப்போ நான் ஃபிட்மியோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் 40 கேரமல். இதை நான் ரெகுலராக எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவேனோ அங்கே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கான்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு LA Girl ப்ரோவோட இந்த கன்சீலர் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து மஹோகனி. ஸோ எங்கெல்லாம் என்னோடய ஃபேஸில் ஒரு ஸ்கல்ப்டிங் தேவையோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய சீக் போன்ஸ்க்கு கீழே நான் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது கலர் எசன்ஸோட இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸோட பேஸ் ப்ராடக்ட்ஸை நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து என்னோடய லோ வாட்டர் லைன் கீழே அந்த எட்ஜில் மட்டும் இப்படி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காஜலுக்கு ஃபேஸஸ் கனடாவோட மேக்னடைஸ் காஜல் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லோ வாட்டர் லைனில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய அப்பர் வாட்டர் லைன்லையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ ஐலைனருக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஐலைனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் ரொம்ப சின்னதாக ரொம்ப தின்னான ஒரு ஸ்ட்ரோக் நான் வரைஞ்சிக்கிறேன். இப்போ மஸ்காராக்கு நான் வந்து என்னோடய லேஷஸை ப்ரெப் பண்ணிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஐலாஷ் கலர் வச்சு ப்ரெப் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு நான் ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஐலாஷில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷுக்கு ப்ளூ ஹெவனோட இந்த ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஹைலைட்டருக்கு நான் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பிரிக் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய சீக் போனில் நான் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய லிப்ஸை அந்த மாதிரி மம்ப் பண்ணிவிட்டு என்னோடய கியூபிட்ஸ் போலையும் நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபோர் ஹெட்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோடய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ண ப்ளூ ஹெவனோட இந்த லிப் பாம் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அப்ளை பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் வந்து லிப்ஸ்டிக் முன்னாடி லிப் லைனர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து மீனாவோட லிப் லைனர் இன் ஷேட் டார்க் ப்ரௌன். ஸோ இதை வச்சு என்னோடய லிப்ஸை நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் லிப்ஸ்டிக்கு லாக்மேயோட ஃபாரெவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் எக்ஸ்பிரஸோ எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ரௌன் கலர் ஷேட், சட்டிலான ஒரு லுக் கொடுக்கும். நான் வந்து என்னோடய ப்ரோபோனை ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கடைசியாக அந்த ப்ரோபோனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதோட என்னோடய லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லுக்கை நீங்கள் வந்து எங்கன்னா பார்ட்டிக்கு போனீங்கன்னா போட்டு போகலாம், ரொம்பவே ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye.